ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி மிக்சியில் மாவு அரைச்சி நல்ல பஞ்சு போல் சாஃப்டான குண்டு குண்டு இட்லியும் மொறு தோசையும் எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. இது இனிமேல் நம்ம கிரைண்டரில் மாவு அரைச்சி கஷ்டப்படவே தேவையில்லைங்க. மிக்சியே போதும். ரொம்ப பஞ்சு போல் சாஃப்டாக இருக்குது. 100% கேரண்டி. நான் கிரைண்டரில் மாவு அரைச்சி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு நிறைய சப்ஸ்கிரைபர் மிக்சியில் மாவு அரைச்சி வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான பதிவு தான் இது. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பஞ்சு போல் சாஃப்டான இட்லிக்கு பாருங்கள், நான் இன்றைக்கி 4 கிளாஸ் இட்லி அரிசி எடுத்திருக்கேங்க. நார்மலாக எல்லோரும் வீட்டில் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா, நல்லா குண்டு குண்டான இட்லி அரிசி அதுதாங்க 4 கிளாஸ் எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி குவிச்சு அளந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. எந்த கிளாஸில் நீங்கள் அரிசி அளந்தீங்களோ அதே கிளாஸில் 1.25 கிளாஸ் உருட்டு உளுந்து சேர்த்து விடுறீங்க. நீங்கள் கிளாஸோட அளவுகளை மாற்றிடக்கூடாதுங்க. கப்பு ஆளாக கிளாஸ் எதுவாக இருந்தாலும் அரிசி அளந்த அதே கிளாஸை தாங்க நம்ம எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கணும். மிக்சியில் மாவு அரைக்கிறதுனால உளுந்து கொஞ்சம் அதிகமாக தாங்க நம்ம சேர்த்துக்கணும். ஸோ இதுதான் கரெக்டான அளவு. 4 பங்கு இட்லி அரிசிக்கு 1.25 கிளாஸ் உருட்டு உளுந்து இதாங்க அளவு. நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து விடுறீங்க. நெக்ஸ்ட் இன்னொரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம அரிசியை எந்த கிளாஸில் அளந்தோமோ அதே கிளாஸில் 1/4 கிளாஸ் அவல் சேர்த்து விடுறீங்க. நான் இன்றைக்கி சிவப்பு அவல்லையே நல்லா கெட்டியான அவல் எடுத்துருக்கீங்க. நீங்கள் ஒயிட் அவல் கூட எடுத்துக்கலாம். ஒயிட் அவலில் பேப்பர் அவல், கெட்டியான அவல் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க, உங்கள் விருப்பம்தான். நெக்ஸ்ட் நம்ம எடுத்த அரிசியை நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. நெக்ஸ்ட்டு உளுந்தையும் நல்லா கை வச்சு அழுத்தம் கொடுத்து 2-3 டைம் நல்லா அழுத்தம் கொடுத்து வாஷ் பண்ணிடுங்க. இப்போ நல்லா குடிக்கிற தண்ணியை ஊற்றிடுங்க. நம்ம எடுத்த அவளையும் தண்ணி ஊற்றி 2 டைம் நல்லா வாஷ் அவுட் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரிசியும் உளுந்தும் 5 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. கண்டிப்பாக 5 மணி நேரம் ஊறணுங்க. கிரைண்டரில் அரைக்கிற பட்சத்தில் 4 மணி நேரம் ஊறினா போதும். பட் மிக்சிக்கு 5 மணி நேரம் ஊறணுங்க. இந்த ஊற வைக்கிறச்ச இந்த ஒரே ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். உளுந்தை 3 மணி நேரம் வெளியே வச்சு ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உளுந்து சூடேறாமல் சீக்கிரம் நம்ம மிக்சியில் அரைச்செடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், உளுந்து நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ இந்த தண்ணியை நான் ஒரு பவுலில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க மறந்துட்டிங்கன்னா, 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்க மறந்துட்டிங்கன்னா, ஃப்ரிட்ஜில் நம்ம சில் வாட்டர் எப்போயுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அந்த தண்ணியை கூட நம்ம யூஸ் பண்ணி அரைச்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம மிக்சியில் சேர்த்தாச்சு. உங்கள் மிக்சியில் எந்த அளவுக்கு கொள்ளுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு 2 பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. பாருங்கள், நான் தண்ணி விடாமல் 2 பல்ஸ் விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணுங்க. ரொம்ப அதிக அளவு தண்ணி ஊற்றிடாதீங்க. எப்படி நம்ம கிரைண்டரில் தண்ணி தெளித்து அரைப்போமோ அதே மாதிரி தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் ஊற்றி நம்ம அரைக்கணுங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கிளாஸ் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு விட்டு அரைங்க. ஒரே தான் சுற்றாதீங்க. ஒரு 2 நிமிஷம் அரைச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் பிரேக் விடுங்க. அப்போ தான் மிக்சி ஜார் ரொம்ப சூடேறாமல் நம்ம ஈஸியாக அரைச்சி எடுக்க முடியுங்க. இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் அரைச்சிட்டு நல்லா கரண்டி வச்சு நல்லா அடியில் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் எல்லா உளுந்தும் ஈவனாக அரைப்பட்டு வருங்க. நல்லா எடுத்து விட்டுட்டு ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே அரைச்சிக்கோங்க. நல்லா அந்த மாதிரி மாவு நல்லா மேலே பொங்கி வரணுங்க. நல்லா பொங்கி வந்தால் தான் நல்லா உளுந்து நல்லா அரைப்பட்டுருக்குன்னு அர்த்தம். இந்த அளவுக்கு நல்லா வெண்ணெயாட்டம் அரைச்சிடணுங்க. இப்போ நம்ம ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக அந்த உளுந்தை எடுத்து போட்டோம்னா நல்லா மிதக்கணுங்க. இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்ச மாவை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அதே மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சுருந்தா அவளை தண்ணியெல்லாம் ஒட்ட பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூடயே நம்ம ஊற வச்ச அரிசியும் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. ஊற வச்ச தண்ணியவே ஊற்றி அரைக்கக்கூடாது. இப்போ 1/2 கிளாஸ் நல்ல ஃப்ரெஷ் தண்ணியாக ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். நான் இன்றைக்கி 2 பேட்சாக அரைக்க போகிறேன். அதனால் கொஞ்சமாக போட்டு அரைச்சிட்டு வந்திருக்கேங்க. இப்போ அரிசியோட பதம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் குருணையாக இருக்கணும். அதாவது நம்ம சன்னமான ரவை பதத்துக்கு இருக்கணுங்க. அந்த பதத்துக்கு நம்ம அரைச்சாதான் இட்லி நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும். ரொம்ப மையாக வெண்ணெயாட்டம் அரைச்சிடக்கூடாது. அப்படியே அரைச்சிங்கன்னா கண்டிப்பாக இட்லி கல் மாதிரி தாங்க இருக்கும். நான் இப்போ அரிசியை 2 பேட்சாக அரைச்சி இந்த உளுந்து மாவில் சேர்த்துட்டேங்க. இப்போ கல்லுப்பு சேர்த்து நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. மிக்ஸ் பண்ண மாவை பாருங்கள், நான் 2 பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிறேங்க. 2 பாத்திரத்தில் ஊற்றும் போது 3/4 பாத்திரம் ஊற்றுங்க. நல்லா ஃபுல்லாக பொங்க ஊற்றாதீங்க. அப்படியே ஊற்றுனீங்கன்னா நம்ம புளிக்க வைக்கிறச்ச பொங்கி கீழே எல்லாம் வளைஞ்சிருங்க. அதனால் எப்பயுமே மாவு 3/4 பாத்திரத்துக்கு ஊற்றி புளிக்க வச்சுக்கோங்க. அப்படியே 8 ஹவர்ஸ் விட்டுருங்க. நல்லா புளிக்கட்டும். பாருங்கள், 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மாவு நல்லா புளிச்சிருச்சுங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் இருக்கிற மாவை அப்படியே அழங்காமல் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால அதிக அளவு புளிக்காமல் எப்பயுமே நம்மளால் ஃப்ரெஷ்ஷான இட்லி தோசை சாப்பிட முடியுங்க. அதனால தான் உங்களை 2 பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்க சொல்லிட்டேன். பாருங்கள், மாவு கீழே வழிஞ்சு ஊற்றவே இல்லை.
அந்த பாத்திரத்துலேயே அழகாக பொங்கி வந்திருக்கு பாருங்கள். மாவு நல்லா பக்குவமாக புளிச்சு வந்திருக்குங்க. சூப்பராக புளிச்சிருச்சு. நல்ல மாவு பந்து மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ நான் சொன்ன டிப்ஸாக ஃபாலோ பண்ணி மாவு அரைச்சிக்கோங்க. இப்போ மாவை வந்து நல்லா அடியில் கூடியில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. சில பேர் மேலாப்பில் எடுத்து இட்லி ஊற்றுவாங்க. அந்த மாதிரி ஊற்றினாலும் இட்லி ப்ளஃபியாக வராதுங்க, சப்பச்சப்பதியாக இருக்கும். அதனால் மாவை நல்லா அடியில் கூடி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ரொம்ப அடித்து மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக அடியில் கூடி இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இட்லி ஊற்றிடலாங்க. அஸ் யூஷுவல் நீங்கள் எப்படி இட்லி ஊற்றுவீங்களோ அப்படியே இட்லி ஊற்றிக்கோங்க. இதில் ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து ஒரு குழியில் ஊற்றுனீங்கன்னா அதே குழியில் இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து ஊற்ற வேணாம். ஒரு குழியில் ஒரு கரண்டி மாவு மட்டும் ஊற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு கொதிக்கணும். தண்ணி இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இட்லி தட்டை உள்ளே வைக்கணுங்க. இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், இட்லி நல்லா ப்ளஃபியாக உப்பி வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பார்க்குறச்சே தெரியும். இந்த அளவுக்கு நல்லா பந்து மாதிரி உப்பி வர்றதுக்கு நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பக்குவமாக மாவு அரைச்சிக்கோங்க. இப்போ இதே மாவை பயன்படுத்தி நம்ம தோசை வார்த்துடலாங்க. இப்போ மாவு இட்லிக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அஸ் யூஷுவல் எப்படி நார்மலாக தோசை வார்ப்பீங்களோ அதே மாதிரி வார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தோசை எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு வருதுன்னு பாருங்கள். ஸோ மொறு தோசையும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இட்லி தட்டில் இருந்து இட்லியை வந்து உடனே எடுக்காதீங்க. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஆற வச்சதுக்கப்புறம் எடுங்க. அப்போ தான் இட்லி வந்து ஒட்டிக்காமல் நல்லா ஈஸியாக எடுக்க வருங்க. ஸோ நம்மளோட சாஃப்ட் இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேக்லாம் பிச்சு சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ஸோ நீங்கள் ஒரு டைம் மிக்சியில் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி மாவு அரைச்சிட்டிங்கன்னா இனிமேல் கிரைண்டர் பக்கமே போக மாட்டீங்க. அந்த அளவுக்கு இட்லி நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்குங்க. இது மிக்சியில் அரைச்சது தான் யாருன்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்லா பூ போல் சாஃப்டாக இருக்குங்க. சுட சுட இட்லிக்கு நான் இன்றைக்கி உளுந்து சட்னி செஞ்சுருக்கேங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க உளுந்து சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உளுந்து சட்னி செய்கிறதுக்கு பாருங்கள், நான் இன்றைக்கி உடைத்த கருப்பு உளுந்து ஒரு குழிக்கரண்டி எடுத்திருக்கேங்க. எல்லாரும் வீட்டில் இந்த சாம்பார் குழிக்கரண்டி இருக்கும், அதில் ஒரு குழிக்கரண்டி நல்லா பொங்க எடுத்திருக்கேன். டீஸ்பூனில் அளந்தீங்கன்னா 6 டீஸ்பூன் கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு பெரிய வெங்காயத்துக்கு ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் எடுத்திருக்கேங்க. நெக்ஸ்ட்டு 2 பூண்டுப்பல், பெரிய பூண்டுப்பழம் 2 எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு சிறிய கோழிக்குண்டு அளவு புளி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 4 மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன். இந்த சட்னி கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வத்தல் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக புதினா இலைகள் எடுத்துக்கோங்க. புதினா இலைகளோட அளவை அதிகப்படுத்த வேண்டாம். நெக்ஸ்ட்டு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறேங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சீங்கன்னா இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ எண்ணெய் காயமும் ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுந்து அதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா கமகமான வாசனை வந்து சிவந்து வர்ற அளவுக்கு வதக்கி கொடுத்துருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உளுந்து சட்னி கறிகிறோங்க. இந்த சட்னியோட டேஸ்ட்டே நம்ம உளுந்த பக்குவமாக வறுக்கிறதுல தாங்க இருக்குது. ஸோ கறிச்சுன்னா சட்னி டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க. இப்போ பாருங்கள், உளுந்து நல்லா கமகமான வாசனை வந்துருச்சு. நல்லா பொன்னிறமாக சிவந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு வறுத்தா போதுங்க. இப்போ உளுந்தை மட்டும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ அதே எண்ணெயில் நாம் எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்க்குறேங்க. வெங்காயம் பாதி வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டை நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டும் வெங்காயம் நல்லா சிவந்து பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. பாருங்கள், பூண்டும் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா சிவக்க வதங்கிடணும். அப்போ தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்துடலாங்க. தக்காளி பழத்தை சேர்த்துட்டு தக்காளி பழம் நல்லா சாஃப்டாக வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த 4 மிளகாய் வத்தல் நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த புளியும் சேர்த்துடலாங்க. புளியில் இருக்க நாரெல்லாம் பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துருங்க. நல்லா எல்லாம் வதங்கி வரட்டும். இப்போ அவ்வளோதாங்க, எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது கூடயே நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த புதினா இலைகளையும் லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு புதினா இலைகளாம் நல்லா சுருங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. அவ்வளோதான். இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ நம்ம ஆற வச்சுருந்த உளுந்தையும் அந்த வெங்காயத்தையும் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் திரியாக இருக்கணும். கொஞ்சம் திரியாக இருந்தால் தான் அந்த சட்னி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. தாளிப்பு கடாய் வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காயும் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுந்தம் பருப்பு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 மிளகாய் வத்தலை கிள்ளி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தாளிப்பை வந்து இந்த சட்னியை சேர்த்துடலாங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான நல்ல காரசாரமான உளுந்து சட்னி செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்மளோட பாரம்பரிய சட்னி ரொம்ப ஹெல்த்தியானது. அடிக்கடி இந்த சட்னி செஞ்சு கொடுங்க. 2 இட்லி சாப்பிட்றவங்க
இன்னும் எக்ஸ்ட்ரா 2 இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சுவை அறிந்திட சுவைத்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.